ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஈஸியாக உங்களால் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப பேசுவோம். அதில் இட் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் வாக், மார்னிங், குட் அப்படின்னு நான் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இட் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். இட் இஸ் குட் டு வாக் இன் மார்னிங். இந்த வாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் சேர்த்துருக்கோம். ஸோ வேர்ப் எதுன்னு பார்த்து அதுக்கு முன்னாடி டு நீங்கள் ஆட் பண்ணணும். இதே மாதிரி வாக்கியங்கள் நிறைய ஃப்ரேம் பண்ணுறப்ப, இட் அப்படின்னு ஆரம்பிக்கிற வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் ஆகும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சின்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ். ஸ்பீக், ட்ரூத், சேஃப். உண்மையை சொல்வது பாதுகாப்பு. இதில் எது வேர்ப்? ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தை வேர்ப். அதனால் அந்த ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டு ஆட் பண்ணுறோம். இட் இஸ் சேஃப் டு ஸ்பீக் ட்ரூத். உண்மையை சொல்வது பாதுகாப்பானது. நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். It is waste to cut cloth. It is waste. Waste அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். துணியை வெட்டுவது வீணானது. தகவல்கள், தெரிந்து கொள்வது பாதுகாப்பு. தகவல்கள்னு ப்ளூரலில் இருக்குது, அதாவது பன்மையில் இருக்குது. ஆனால் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு எஸ் சேர்க்கக்கூடாது. இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலே ஒரு தகவல்னாலும் இன்ஃபர்மேஷன் தான். நிறைய தகவல்கள் வந்தாலும் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் சேஃப் டு நோ இன்ஃபர்மேஷன். இந்த சேஃப் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இட் இஸ் சேஃப் டு நோ இன்ஃபர்மேஷன். தகவல்கள் தெரிந்து கொள்வது பாதுகாப்பு. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சின்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், see children happy. குழந்தைகளை பார்ப்பது மகிழ்ச்சி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இட் அப்படிங்கிற வேர்டில் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் ஹாப்பி. இங்கே ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், சி அப்படிங்கிறது வேர்ப். ஸோ அந்த வேர்புக்கு முன்னாடி டு வந்திருக்கு. இட் இஸ் ஹாப்பி டு see children. நெக்ஸ்ட், டேஞ்சர், டச், ஃபயர். தீயை தொடுவது ஆபத்து. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். இட் இஸ் டேஞ்சர் டு டச் ஃபயர். ரொம்ப சிம்பிள். இஸ்ஸுக்கு அப்புறம் டேஞ்சர் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வருது. டு டச் ஃபயர். டச் அப்படிங்கிறது வேர்ப். நவ் லுக் அட் தீஸ் 3 செட் ஆஃப் வேர்ட்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 சென்டென்சஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இட் இஸ். ஏன் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் வரணுமா? இட் வாஸ் அப்படின்னு வரலாமா? யுனிவர்சல் ட்ரூத், பொதுவான விஷயங்கள், பொதுவான உண்மைகளை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது எப்போவுமே நல்லது தான். அதை பாஸ்ட் டென்ஸில் சொன்னோன்னா என்ன அர்த்தம்? எக்ஸசைஸ் பண்ணது நல்லதாக இருந்தது, இப்போ நல்லதாக இல்லை அப்படின்னு போயிடும். ஸோ பொதுவான விஷயங்கள், யுனிவர்சல் ட்ரூத், பொதுவான உண்மைகள் எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். It is good to do exercise. It is fun to talk with friends. It is safe to travel in daytime. Now look at these 2 sets of words. Healthy sleep 6 hours. Save, safe, water. இதில் எது அட்ஜெக்டிவ், எது வேர்ப் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டீங்களே ஈஸியாக நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் ஹெல்த்தி டு ஸ்லீப் ஃபார் 6 hours. ஹெச் சவுண்டு வரக்கூடாது, ஆ சவுண்டு தான் வரணும். ஆர்ஸ். இட் இஸ் ஹெல்த்தி டு ஸ்லீப் ஃபார் 6 hours. இட் இஸ் சேஃப் டு சேவ் வாட்டர். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இட் அப்படின்னு ஆரம்பிக்கிற வாக்கியங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். முக்கியமான சிச்சுவேஷனில் இந்த சென்டென்சஸ் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணி பேசலாம்.
அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.